السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويوم يحشرهم كأن لم يلبثوا إلا ساعة من النهار يتعارفون بينهم قد خسر الذين كذبوا بلقاء الله وما كانوا مهتدين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, மறுமை நாளின் தன்மைகளில் சிலவற்றை நாம் கடந்த நாட்களில் கேட்டு வருகின்றோம். அதன் தொடரில் மக்கள் ஒன்று கூட்டப்படுதல் என்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நாளில் நடைபெறும். அதான் விசாரணைக்கான நாள். அது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10ஆம் அத்தியாயம் 45ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுவது என்னவென்றால், அவர்களெல்லாம் அந்த நாளில் ஒன்று திரள்வார்கள். கல்லம் எல்பசு இல்லா சாஅத்தம் மினன் நஹார். அவர்கள் பகலில் சில மணி நேரங்களே தவிர நாங்கள் தங்கியிருக்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். யதஆரஃபூன பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வார்கள். அது ஹஸிரல்லதீன கத்தபூ பிலிகாஇல்லாஹி வமா கானூ முஹ்ததீன். அல்லாஹ்வை சந்திப்பதை பொய்யாக்கி கொண்டார்களே, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டனர், அவர்கள் நேர்வழி பெறக்கூடியவர்கள் இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். அப்போ நாளை மனிதர்கள் ஒன்று கூடுவார்கள். முதல் ஊதுதலில் அழிக்கப்பட்டு அடுத்த ஊதுதலில் எல்லோரும் என்ன செய்வார்கள்? புதைகுடிகளிலிருந்து எழுந்து எங்கு போவார்கள்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நோக்கி என்ன செய்வார்கள்? ஓடுவார்கள். அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒன்று கூடுவாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாய் கிடந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. நான் ஒரு வசனத்தை நான் குறிப்பிட்டு காட்டினேன். அதாவது, இறந்து விட்டால் எழுப்பப்படுவது என்பது எப்படி சாத்தியம் என்பதை ஒருவர் சந்தேகித்தார். அவரே அல்லாஹ் மரணிக்க வைத்து அவரே என்ன செய்தார்? 100 ஆண்டுகளுக்கு பிறகு எழுப்பி தன் ஆற்றல் இருந்தார் என்பதை அவருக்கு புரிய வைத்தார். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். இப்போ அப்படி இருக்கும்போது எத்தனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து எத்தனை ஆண்டுகள் நமக்கு தெரியாது. நம்ம முன்னோர்கள் இறந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு தெரியாது. அத்தனை பேருமே எழுப்பப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் லம் யல்பசு இல்லா சாஅத்தம் மினன் நஹார். என்ன சொல்லுவாங்கன்னா, பகல்ல ஏதோ கொஞ்சம் நேரம் நாங்கள் கண்ணை பற்றணும், இப்போ எங்களை எழுப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி அந்த நபியுடைய காலத்துக்கு முன்னர் வாழ்ந்த ஒருவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறானோ, கம் லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம். நீ எவ்வளோ நாள் தூங்கினாய், அல்ல எவ்வளோ நாள் நீ மயக்கமுற்று கிடந்தாய், அல்ல எவ்வளோ நாள் கண்ணை பற்றி கிடந்தாய், ஒரு நாளோ சில நாளோ என்றுதான் அவர் சொன்னார். ஆனால் அல்லாஹ் சொன்னான், பல் லபிஸ்த மியத ஆம். நீ 100 ஆண்டுகள் போய் சேர்ந்துட்ட, இன்னும் அவனுடைய உணவை பார், நீ கொண்டு வந்த கழுதையை பார் என்று அல்லாஹ் என்ன செய்தான்? அவருக்கு 100 ஆண்டு தான் அவர் கண்பத்தி கிடந்தார் என்பதை புரிய வைத்தார். இதே மாதிரி தான் நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன். இதுக்கு முன்னால் இறந்தவங்க சொல்லுவாங்க, இனி இந்த உலகில் படைக்கப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டவருக்கு பிறகு எழுப்பப்படுகிற போதும் இப்படித்தான் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? லம் யல்பசு இல்லா சாஅத்தம் மினன் நஹார். பகலில் சில மணி நேரங்கள் நாங்கள் என்ன கண்ணை பொத்தினோம், கொஞ்ச நேரம் நாங்கள் தூங்கினோம் என்றுதான் என்ன செய்வாங்க? பதில் சொல்வார்கள். யதஆரஃபூன பைனஹும். அப்போ ஒருவரை ஒருவர் பார்த்து அறிமுகமாகிக் கொள்வார்கள். இப்போ இவர் நம்ம சேப்பலை விட்டு சைபில்லா வரும், இவர் கர்மம் போட்டு காதல் மைதிலும் என்று ஒருவரை ஒருவர் அறிமுகமாகிக் கொள்வார்கள். ஆனால் இவர்களில் எவருக்கும் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அவரா
இவரான் ஒரு பெரிய தாரா நடக்குன்னு வைங்க, பெரிய சண்டை நடக்குன்னு வைங்க. அப்போ அந்த சண்டையில் ஏ பார்ட்டி பி பார்ட்டின்னு தெரியும். அந்த ஏ பார்ட்டியில் உள்ளவங்களுக்கு பி பார்ட்டி தெரியும், பி பார்ட்டியில் உள்ளவங்களுக்கு ஏ பார்ட்டி தெரியும். தெரியுமா இல்லையா? ஆனால் ரெண்டு பார்ட்டி ஆனதுக்கப்புறம் எப்படி அவனுக்கு போய் நம்ம உதவுறது, அவன் எப்படி நமக்கு வந்து உதவுறது, அவங்கவுங்க வேலையை செய்வாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். இது மாதிரி நாளை மறுமையில் ஒருவரை ஒருவர் பார்த்து அறிமுகமாகிக் கொள்வார்கள். எவரும் எவருக்கும் எதையும் செய்ய மாட்டாங்க. பார்த்துக்குவாங்க, ஓ இவரா, ஓ அவரா, அவர் நிற்காரு நம்மளும் நிற்கிறோம், அவ்வளோதான் என்கிற அந்த கோணம் தான் இருக்கணுடைய தவிர யாரும் யாருக்கும் எதையும் செய்ய மாட்டாங்க. அது ஹசிரல்லதீன கத்தபு பிலிகா இல்லா வமா கானு முஹ்ததீன். அல்லாஹ்வுடைய சந்திப்பை பொய்ப்படுத்தினார்களே, அப்படிலாம் ஒரு வாழ்க்கை கிடையாது. இப்போ நாம மனுஷனா வாழ்றோமா? முந்திய ஜென்மத்தில் செய்த புண்ணியம் தான் நம்ம இப்போ மனுஷனா வாழ்றோம். முந்திய ஜென்மத்தில் செய்த கேடு தான் இன்றைக்கு பன்றியா உலகத்தில் என்ன பன்னிக்குட்டி என்ன செய்யுது, சுத்திக்கிட்டு இருக்குது. முந்திய ஜென்மத்தில் செய்த கேடு தான் நாய்க்குட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, கழுதை சுத்துது. வேறு வேறு உருவங்களாக வேறு வேறு படைப்பினங்களாக இருப்பதெல்லாமே முந்திய ஜென்மத்தில் தவற பாவத்தை பண்ணியனுடைய விளைவுதான். இந்த ஜென்மத்தில் அவர்கள் வேறு உருவங்களாக வேறு இனங்களாக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம மனிதனாக படைக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால் முந்திய ஜென்மத்தில் நாம புண்ணியம் செஞ்சதுனால இப்போ மனுஷனா நம்மளை கடவுள் படைச்சிருக்காரு என்று இதோடு இந்த உலகம் முடிந்து விட்டது. நம்ம அடுத்த உலகமே கிடையாது, அடுத்து எழுப்புதலும் கிடையாது. இப்போதான் படைக்கப்பட்டாச்சே, ஏற்கனவே புண்ணியம் செஞ்சதுனால நம்ம மனிதனாக படைக்கப்படாது நம்ம கிடையாது என்று நம்பக்கூடியவர்களுக்கு மத்தியில் இப்பவும் இருக்கிறாங்க. அன்றைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் இருந்தார்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எழுப்புதலும் கிடையாது, அல்லாஹ்வை சந்திக்கிறதும் கிடையாது, கடவுளை என்றெல்லாம் எண்ணம் கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு காலம் நேர்வழி பெற மாட்டார்கள். அவர்கள் நஷ்டமடைந்துள்ளதாக நாளை மறுமையில் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அப்போ மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். 15ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனத்தில் இன்ன ரப்பக்க ஹுவ யஹ்சுருஹும் இன்னஹு ஹக்கீமுன் அலீம். அவன்தான் உங்களுடைய இரட்சகன் தான் அவர்களையெல்லாம் ஒன்று திரட்டுவான். அவன் பேரறிஞன், நுட்பமானவன் என்பதை அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று 15ஆம் அத்தியாயம் 70வது அத்தியாயம் 4ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த நாள் தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹ் இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. அந்த நாள் என்பது எல்லாரும் புதைகுழியிலிருந்து 2வது ஊர்தல்ல எழுந்து அல்லாஹ்வை நோக்கி போகக்கூடிய அந்த நாளில் மலக்குகளும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை நோக்கி என்ன செய்வாங்க, போவாங்க. தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகள் போவாங்க என்று சொன்னால் ஜிப்ரீலும் சேர்ந்தும் போவார். எல்லா மலக்குகளும் அவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீலும் சேர்ந்து அல்லாஹ்வை நோக்கி என்ன செய்வாங்க, வானத்தில் ஏறி போவார்கள். ஏன்னா இப்போ நம்மளுடைய மலக்கு இருக்கிறாங்க, எனக்கு 2 மலக்கு இருக்கிறாங்க, உங்களுக்கு 2 மலக்கு, ஒவ்வொரு ஆளுகளுக்குமே 2 மலக்கு இருக்கிறாங்க. அடுத்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்வதற்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அல்லாஹ் மலக்கு என்ன செய்யறான், வைத்திருக்கிறான். எல்லாமே உலகத்தை என்ன செய்றாங்க, சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க வேலை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிற போது அவங்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க, வேற அவங்க என்ன செய்வாங்க, போக ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ்வை நோக்கி அவங்களும் என்ன செய்வாங்க, போவாங்க. தஅருஜுல் மலாயிகத்து ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. அந்த நாள் என்பது எல்லோரும் அல்லாஹ்வை நோக்கி போகக்கூடிய நாள் என்பது இந்த நாளில் இப்போ இன்றைக்கு ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் வகுத்திருக்கிறான். அதாவது ஒரு பகல் ஒரு இரவு, பாதி பகல் பாதி இரவு, 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரம் என்பதுதான் ஒரு நாள். 7 நாள் ஒரு வாரம், 30 நாள் ஒரு மாதம், 12 மாதம் ஒரு வருடம் என்று இந்த கணக்கு வச்சிருக்கமா இல்லையா? இது அன்றைக்கு மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி போகிற அந்த நாளுடைய கணக்கு. இங்கு இருக்கிற ஒரு நாள் அங்கு 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும் ஒரு நாள். அங்க உள்ள ஒரு நாள் இங்க நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஆண்டுகள் கொண்டதான் ஒரு நாளாக இருக்கும். அப்படின்னா என்ன இருக்கும், 1,82,50,000 நாட்கள் கொண்டதுதான் அன்றைக்கு உள்ள ஒரு நாள். அப்போ இன்று 1,82,50,000 இன்று 24 மணி நேரம் கணக்கு பார்த்துக்கிடுங்க. அப்போ எத்தனை கோடி மணிகள் கொண்டது அங்க உள்ள ஒரு நாள், சொல்லவே முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன செய்யலாம், நம்ம கணக்கு பார்த்துடலாம். இப்போ இங்கேருந்து சூரியனை ஆய்வு செய்கிறதுக்கு, சந்திரனை ஆய்வு செய்கிறதுக்கு, செவ்வாய் ஆய்வு செய்கிறதுக்குன்னு என்ன செய்கிறாங்க, கோளை அனுப்புகிறாங்க.
இதெல்லாம் ஒரு துல்லியமான ஒரு கணக்கு வச்சு தான் என்ன செய்யறான், அங்கிருந்து ராக்கெட் என்ன செய்யறான், அனுப்புகிறான். ஆனா இப்ப நம்ம பயணிக்கிற இந்த வாகனத்தில் நாம பயணிக்கிறதா இருந்தா எத்தனை ஆண்டுகள் நம்ம பயணிக்கணும் சொல்லுங்க? எத்தனை ஆண்டுகள் பயணிக்கணும்? 15 லட்சம் என்ன கோடி மைலுக்கு அப்பால கொண்டு போய் நிப்பாட்டான். இந்த 15 லட்சம் கோடி மைலை வந்து நம்ம எத்தனை ஆண்டுகள் பயணிக்கணும்? இந்த நாளை கணக்கு பார்த்தாலே, இந்த பயணத்தை கணக்கு பார்த்தாலே அந்த நாள் எப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும், ஒரு புரிதலுக்கு வரும். அப்ப அவ்வளவு நீளமான நாளாகத்தான் என்ன அந்த நாள் இருக்கும். ஏற்கனவே நம்ம சென்ற ஆண்டு நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமமானது தான் ஒரு நாள். அப்ப அந்த மாதிரியான ஒரு நாளை நாங்கள் அடைய நேரிட்டால், 1000 ஆண்டுகளுக்கு சமமான நாளை அடைய நேரிட்டால் நாங்கள் எப்படி அந்த நாளில் தொழுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கு நபி அவங்க என்ன செய்றாங்க, பகுதூரு லகு, அது எப்படி நீங்க கணக்கெடுக்கணுமோ கணக்கெடுங்க. லோருக்கு அசருக்கு எத்தனை மணி நேரம் இடைவெளி, ஃபஜ்ருக்கு லோருக்கு எத்தனை மணி நேரம் இடைவெளி, அசருக்கு மகரிபுக்கு எத்தனை மணி நேரம் இடைவெளி, மகரிபுக்கு இஷாவுக்கு எத்தனை மணி நேரம், இஷாவுக்கு ஃபஜ்ருக்கு எத்தனை மணி நேரம், இதை கணக்கிட்டு என்ன செய்யுங்க, தொழுதுகிட்டே இருங்க. இதை கணக்கிட்டு தொழுதுகிட்டே இருங்க. இப்படித்தான் என்ன, விமானத்தில் போகும்போது நம்ம தொழணும். விமானத்தில் நம்ம போறோம், இங்க இருந்து நம்ம பகல்ல புறப்பட்டுருவோம், அந்த இன்னொரு கண்டத்துக்கு போறோம்னு வைங்க, ஆப்பிரிக்கா கண்டமோ அமெரிக்கா கண்டமோ ஐரோப்பா கண்டமோ, அப்படி போகும்போது நீங்க எப்படி தொழுவீங்க? இன்னும் லொகர் வரல, இன்னும் அசர் வரலன்னு பார்த்துட்டா இருக்க முடியும் இல்லை? அது நமக்கு என்ன நீளமாக தெரியும், நம்ம அதை கணக்கிட்டு நம்ம தொழுது கொள்ள வேண்டும். அல்லது நீங்க இதையெல்லாம் தாண்டி நீங்க வந்து சந்திரன்ல ஆய்வு செய்வதற்காக மனிதனை அனுப்புவதற்கு என்ன செய்யலாம், ஒரு பிளான் வச்சிருக்கிறான். இந்த பிளான்ல நீங்களும் நாம போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு வைங்க. மோடி மாசா நம்மள 2 பேரை சரி இருக்கணும், கடையில் வந்து 2 பேரை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அனுப்புறான்னு வைங்க. அப்போ எப்படி தொழுகிறது? அப்போ நம்ம இது மாதிரி ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது மாதிரி மறுமையில் உள்ள அந்த ஒரு நாள் இருக்கு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற 50,000 ஆண்டுகளுக்கு சமமான நாள் என்று அல்ல. அந்த நாளில் தான் என்ன மலக்குகளும் ஜிப்ரீலும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை நோக்கி போவார்கள். அந்த நாளில் தான் எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். அந்த நாளில் தான் எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்பதை இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த ஒன்று திரட்டப்படக்கூடிய அந்த நாளில் என்னென்ன நடக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال يحشر الناس على 3 طرائق, 3 வகையினராக அந்த நாளில் மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். சலாசு தராய், ராகிபீன ராஹிபீன, அச்சம் கொண்டவர்களாக ஆவல் கொண்டவர்களாக ஒரு வகையினர் என்ன செய்வாங்க, ஒன்று திரட்டப்படுவார்கள். பயம் கலந்து ஆர்வம் கொண்டு என்ன செய்வாங்க, ஒரு சாரார் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அவங்க ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு நபீனா சொல்றாங்க, வஸ்னானி அலா பஈரின் வசலாசத்துன் அலா பஈரின் வஅர்பஅத்துன் அலா பஈரின் வஅஷரத்துன் அலா பஈரின். மற்ற ஆட்கள் என்ன செய்வாங்க, அந்த சாரார் போயாகும். மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒட்டகம் வரும், ஒரு ஒட்டகத்தில் 2 பேர் நினைச்சுவாங்க ஏறிக்குவாங்க. ஒரு ஒட்டகத்தில் என்ன 3 பேர் ஏறிக்குவாங்க. ஒரு ஒட்டகத்தில் 4 பேர் ஏறிக்குவாங்க. ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் என்ன செய்வாங்க, ஏறிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏறுறதுக்கு ஒட்டகமே இருக்காது. இந்த ஒட்டகத்தில் ஏறி போறாங்க பாருங்க, 2, 3, 4, 10ன்னு சொல்லி இவங்க போறவங்க என்ன செய்வாங்க, இவங்க ஒரு வகையினர். ஒட்டகத்தில் ஏறி போகக்கூடியவங்க இவங்களும் என்ன செய்வாங்க, போய் அந்த மைதானத்தில் போய் என்ன செய்வாங்க, சேருவாங்க. இவங்க ஒரு வகையினர். இது 2வது வகை. 3வது வகை யஹ்சுருஹும் பக்கியத்துஹும் அன்னார். 3வது வகையினரை நெருப்புத்தான் ஒன்று திரட்டும். 3வது வகையினரை நெருப்புத்தான் ஒன்று திரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. தகீலு மாஹும் ஹைஸ் காலு தபீத்து மாஹும் ஹைஸ் பாத்து வதுஸ்பிஹு மாஹும் ஹைஸ் அஸ்பஹு வதும்சி மாஹும் ஹைஸ் அம்சஹு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெருப்பு இவன் பயணித்து போய்கொண்டே இருக்கிறான் அந்த மைதானத்துக்கு. எங்காவது ஒரு இடத்துல பகல்ல ஓய்வு எடுக்கிறான்னு வைங்க, அவன் பக்கத்தே அந்த நெருப்பு நிற்கும். ஏன் தப்பி ஓடிடக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் என்ன போறான், சாயந்தரம் போல ஓய்வு எடுக்கிறான், அங்கேயும் அந்த நெருப்பு என்ன செய்ய அங்கே நிற்கும். அவன் அடுத்தாப்புல எழுந்து பயணிக்கிறான், இரவு எங்கேயோ ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறான், அங்கே அந்த நெருப்பு நிற்கும். இப்படியே அவனுடனே பயணித்து அவனை எங்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கு கொண்டு போய் நெருப்பு என்ன செய்ய அவனை சேர்த்துக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியில 6522வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.
அப்போ 3 வகையினராக ஒன்று திரட்டப்படக்கூடிய மக்கள் 3 வகையினராக ஒன்று திரட்டப்படுறாங்க. அச்சமும் ஆர்வம் கொண்ட வகையினர் ஒன்று, இரண்டாவது ஒட்டகத்தில் ஏறி பயணித்து போய் சேரக்கூடிய ஒரு வகையினர் 2, மூன்றாவது நெருப்பால் ஒன்று திரட்டப்படக்கூடியவர்கள் என்ற 3 வகையினர் ஒன்று திரட்டப்படுகின்றார்கள். அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, துஹ்ஷரூன உஃபாத்தன் உராத்தன் ஊரலன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் எப்படி ஒன்று திரட்டப்படுவார்கள் சொன்னால், இந்த 3 வகையினராக ஒன்று திரட்டப்பட்டாலும் 3 வகையுமே இதில் அடக்கம். இப்ப சொல்லக்கூடிய இந்த தன்மையில் தான் அந்த 3 வகையினருமே என்ன ஒன்று திரட்டப்படுவாங்க. ஒன்று நிர்வாணிகளாக, இன்னொன்று கத்னா செய்யாதவர்களாக என்று, மூணாவது செருப்பணியாதவர்களாக. சுருக்கமாக சொல்ல போனா, ஒரு அப்பா பிள்ளை தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தா எப்படி பிறகுது? செருப்பு போட்டுட்டா பிறகுது? கத்னா பண்ணிக்கிட்டா பிறகுது? அல்ல சட்டை போட்டு சுட்டலாம் போட்டுட்டா பிறகுது? இல்லை. இப்படித்தான் என்ன எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். யாரா இருந்தாலும் சரி, 3 வகையினருமே இப்படித்தான் என்ன செய்வாங்க? ஒன்று திரட்டப்படுவாங்க. நிர்வாணமாக, கத்னா செய்யாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாகத்தான் என்ன செய்வாங்க? ஒன்று திரட்டப்படுவாங்க. அப்போ ஆயிஷா நாய்க்கு ஒரு சந்தேகம் வரும். ஆயிஷா நாய்க்கு ஒரு சந்தேகம், யார் ரசூலுல்லாஹ், எல்லாரும் ஒன்று திரட்டப்படும் போது ஆண்களும் பெண்களும் தான் ஒன்று திரட்டப்படுவாங்க. நீங்க முன்னால சொன்னீங்களே, நிர்வாணமாக ஒன்று திரட்டப்படுவாங்க, செருப்பு இல்லாமல் ஒன்று திரட்டப்படுவாங்க என்ன, அப்புறம் கத்னாட்சியாக மொத்தத்திலே ஒன்றுமே இல்லாம எல்லாரும் ஒன்று திரட்டப்படும் போது ஆணும் பெண்ணுமாக நிற்பார்களே, அந்த காட்சி ரொம்ப யோசிக்க வைக்குது, ரொம்ப வெக்கமா இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த காட்சி ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே நிர்வாணமா நிற்கும் போது அப்போ என்னை பெண்ணை நானும் என்ன பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுமா இல்லையா? அப்ப இந்த காட்சி ரொம்ப விகாரமான ஒரு காட்சியா இருக்குமே, இது எப்படி இது என்ற கோணத்தில் அவங்க என்ன செய்றாங்க? ஏன் அப்படி இந்த உலகத்துல பழகலையே? நம்ம இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஆடை இல்லாமல் நாம எங்கும் என்ன செய்வதில்லை, போவதில்லை. நம்ம மானத்தை காத்துக் கொள்வதற்காக வேண்டி நம்ம தோழிக்கு ஆடைகளை நாம் என்ன செய்யறோம்? அணிந்து கொள்கிறோம். ஆனால் அங்கு மறுமையில எதுவுமே இல்லாம இப்படி எல்லோரும் திரட்டப்படும் போது இது ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு காட்சியாக இருக்கிறது என்ற கோணத்தில் ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் அம்ரு அஷத்து மின் யுஹிம்மஹும் தாக். ஆயிஷாவே, இது பத்தி நீ இப்படி கேட்கிற, ஆனா அங்க உள்ள நிலைமையை நீ யோசனை பண்ணா இந்த கேள்விக்கு அங்க இடமே இல்லை. இந்த கேள்விக்கு அங்க இடமே இல்லை. ஒரு பெரிய கலவரம் நடக்குன்னு வைங்க, அந்த கலவரத்துலேருந்து நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம தப்பிச்சு ஓடணும்னு வைங்க. அப்போ நீட்டாக பேண்ட் ஷர்ட்டை போட்டு கோட்டை போட்டுக்கிட்டு எங்களையும் அதாவது அழுக்கப்படாம எங்களையும் கசங்காம போயா நம்ம ஓடி போய் நம்ம போய் சேருவோம். இல்லை, தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஒரு இடத்துல பாலா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான், ஓ சட்டையில் அழுக்கு போட்டிருக்கு, வேட்டி கிழிஞ்சிருக்கு, பேண்ட் என்ன கீழே இறங்கி இருக்குன்னு சொல்லி அங்கே போய் தான் நம்ம என்ன பார்ப்போம். அப்போ ஒரு பெரிய கலைவரம் நடக்கும்போது அதுல என்ன நடக்குது என்பதை யாருமே என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய குழி, பெரிய பெரிய மேடு பள்ளத்தையெல்லாம் தாண்டி நம்ம என்ன ஓடி போய் நிற்போம். ஐயோ, இந்த பள்ளத்திலே ஏறி ஓடி வந்துட்டோம், இவ்வளவு பெரிய சுவரையுமா தாண்டி நம்ம வந்துட்டோம். நமக்கு தெரியாது, அந்த வேகம் நம்மளை என்ன செய்யும், பின்விளைவை பற்றி சிந்திக்க வைக்காது. இது மாதிரி இதை விட மோசமான நிலைதான் அந்த மறுமை நாள். எல்லோரும் ஒன்று திரட்டப்படக்கூடிய நாள் இருக்குதே, அங்கு இதையெல்லாம் ஒருவரை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பதற்கு, சாவகாசமாக அனுபவித்துக் கொண்டிருப்பதற்குரிய நாளாது. இல்லை இல்லை, யாரையும் பார்க்க முடியாது. ஐயோ எனக்கு இந்த நிலை, ஐயோ எனக்கு இந்த நிலை என்றுதான் என்ன இருப்பாங்களே தவிர யாரும் யாரையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அது ரொம்ப அமளிதுமணியான நாளாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது புகாரில் 6527வது ஹதீஸ். கடைசியாக அந்த ஒன்று திரட்டல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, துஹ்ஷரூன உஃபாத்தன் உராத்தன் ஊரலன் சும்ம கரஅ. நபி அவங்க சொல்றாங்க, அவர்கள் நிர்வாணிகளாக, கத்னா செய்யப்படாதவர்களாக, செருப்பு இல்லாதவர்களாக ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு திருக்குர்ஆன் வசனத்தை சொல்ல படிச்சு காட்டுறாங்க. திருக்குர்ஆன் வசனம் என்ன, கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு, 21வது அத்தியாயம் 104ஆம் வசனம். அல்லாஹ் சொல்கிறார்,
கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு, நாமோ இவர்களை ஆரம்பமாக எப்படி படைத்தோமோ அப்படித்தான் மீண்டும் அவர்களை எழுப்புவோம். அதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு குழந்தை இந்த உலகத்தில் எப்படி பிறக்குது, இந்த நிலையில் தான் பார்க்கிறார். அப்படித்தான் நாளை மறுமையிலும் அவர்களை நாம் என்ன செய்வோம், எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அதை நபி அவர்கள் இங்கு நினைவு கூறுகின்றார்கள். அதை நபி அவர்கள் இங்கு நினைவு கூறுகிறார்கள். இப்படித்தான் நாளை மறுமையிலும் நாம் என்ன செய்வோம், எழுப்பப்படுவோம் என்று என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் ஆதம்ல இருந்து கடைசி மனிதன் உலகத்தில் அழிக்கப்படும் அந்த நாள் வரை மொத்த மனிதர்களும் நாளை மறுமையில கொண்டு திரட்டப்பட்டிருப்பார்கள். நிர்வாணிகளாகத்தான் இருப்பார்கள், ஆணும் பெண்ணும் நிர்வாணிகளாக தான் இருப்பார்கள். முதலாக அல்லாஹ் ஆடை யாருக்கு அணிவிப்பார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தான் என்ன செய்வான், ஆடை அணிவிப்பான் முதல்ல. அதுக்கப்புறம் யாருக்கு அணிவிக்கணுமோ அல்லாஹ் என்ன செய்வான், அணிவிப்பான். முதல்ல ஆதமும் கிடையாது, முதல்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கிடையாது. முதல்ல அல்ல யாருக்கு ஆடை அணிவிப்பான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தான் என்ன செய்வான், அணிவிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களை எப்படி சோன்சி உள்ள அனுப்பணுமோ அது மாதிரி அனுப்புவான் என்பது அது தனி விஷயம். ஆனால் ஒன்று திரட்டப்படக்கூடிய நாளில் 3 வகையினராக நிர்வாணிகளாகத்தான் மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். அந்த நாள் என்பது இந்த உலகத்தில் 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாளாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இறுதியாக ஆக்கிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் நிற்பார்கள். அந்த நாள் மிக்தார நிஸ்பி யௌமின் மின் 50,000 சனத்தின், 50,000 ஆண்டுகளில் ஒரு பாதிக்கு சமமான ஒரு நாள்ல என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது 50,000 நாளுக்கு சமமான ஒரு நாள், அதுல ஒரு பாதி நாள்ல என்ன செய்வாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. யுஹப்பினு தாலிக அலல் முஃமினீன் கததல்லி ஷம்ஸி லில் குருபி இலா அன் தகுர்ப. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதாவது மக்கள் அந்த 50,000 ஆண்டுக்கு சமமான ஒரு நாளில் கொஞ்ச நேரம் பாதி நேரம் என்ன செய்வாங்க, நின்று கொண்டிருப்பார்கள். இப்படி நிற்கிற போது இறை நம்பிக்கையாளர்களுக்கு மூமின்களுக்கு சூரியன் மறைவதற்காக தணிந்து அது மறை உள்ள நேரத்தை போன்றதாக இருக்கும். அந்த 50,000 பாதி நாள், மற்றவங்களுக்கு பாதி நாள், 50,000 25,000 ஆண்டுகளுக்கு சமமானதாக என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மூமின்களுக்கு சூரியன் மறைவதற்காக வேண்டி போதா இல்லையா, 6:30 நம்ம நோன்பு இருக்கிறோம். அந்த சிவப்பு எவ்வளவு நேரம் இருக்கும், அது ஒரு 1 மணி நேரம் அல்ல ஒரு 50 நிமிஷம், இவ்வளவு நேரம் தான் என்ன செய்யும் இருக்கும். அப்ப இந்த நேரம் தான் மூமிகள் நிற்பாங்க. 25,000 ஆண்டுகள் அளவுக்கு மூமிகள் நிற்க முடியுமா, நிற்க முடியாது. மூமிகள் நிற்கிறது சில மணி நேரங்கள், சில மணி நேரங்கள் மூமிகள் எல்லாம் நிற்க விடுமா, மற்றவங்களை என்ன செய்வான், அந்த மாதிரி நிற்க விடுமா. 25,000 ஆண்டுகளுக்கு சமமான அளவுக்கு அவர்கள் என்ன செய்வாங்க, நிற்க வைப்பார். இங்க ஒன்று திரட்டப்பட்ட அந்த நாளில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு